யார் இந்த மகாபலி சக்கரவர்த்தி பார்க்கலாங்களா? நீங்கள் புராண கதை அதிகம் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரகலாதன் கதையும் கேட்டிருப்பீங்க. பிரகலாதன் ஒரு அரக்க வம்சத்தை சேர்ந்தவர். அப்படி இருந்தாலும் விஷ்ணுவின் பக்தி கொண்ட காரணத்தால் நரசிம்மரிடம் ஆசி பெற்றவர். அப்படிப்பட்ட பிரகலாதனின் பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி. இவர் மிக சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தார். இருப்பினும் அவர் அரக்க வம்சம் என்பதால் தேவர்கள் ஒடுக்கப்பட்டனர். இதனால் தேவர்கள் இணைந்து விஷ்ணுவிடம் மகாபலியிடம் இருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என தவம் இருந்தனர். தேவர்களின் தவத்தை ஏற்றுக்கொண்ட பகவான் மகாபலிக்கு பாடம் புகட்ட வாமனனாக அவதரித்தார். மகாபலியின் குரு சுக்லாச்சாரியாரின் ஆசி பெற்று நாட்டில் ஒரு ராஜ சூய யாகம் ஒன்றை நடத்தினார் மகாபலி. அந்த யாகம் நடக்கும் சமயத்தில் யார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்கும் வழக்கம் இருந்தது. இதனால் நாட்டில் உள்ள மக்கள் தங்களுக்கு வேண்டியதை அரசரின் மூலமாக தானமாக பெற்றுக்கொண்டனர். யாகம் நிறைவு செய்யும் நேரத்தில் சிறு பாலகனாக வாமனர் வந்தார். மகாபலிக்கு பாலகனான வாமனரை பார்த்ததும் அவரை அறியாமலேயே மனம் மகிழ்ந்தது. தனது இருக்கையில் இருந்து இறங்கி வாமனரிடம் வந்து, குழந்தாய், யாகம் முடியும் தருவாயில் யாசகம் கேட்டு வந்துள்ளாய். நீ வேண்டியதை கேள், நான் தருகிறேன் என்றார். ஆனால் குரு சுக்லாச்சாரியாருக்கு வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் தான் என தெரிந்திருந்தது. எனவே, அரசே, யாகம் முடியும் தருவாயில் உள்ளது. ஆகவே அதை நிறுத்த வேண்டாம். இச்சிறு பாலகனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுங்கள் என தடுத்தார். ஆனால் மகாபலியோ இதை காதில் கொள்ளவில்லை. வாமனரோ, அரசே, எனக்கு வெறும் 3 அடி நிலம் வேண்டும் என்றார். இதை கேட்ட மகாபலி, வெறும் 3 அடி நிலமா? அதுவும் நீ பாலகன், உனது பாதமோ மிக சிறியது. இதை கொண்டு வெறும் 3 அடி நிலம் கேட்கிறாயே, அது போதுமா என கேட்டு தானம் கொடுக்க தயாரானார்.